பாதி விட்டியா? ப்ரொஃபஷனல் போய்கிட்டே இருக்கான். பொத்துன்னு காணா போயிட்டாரா? குடாக்கும் அதுக்குதான் நான் காப்பாற்றலாம் மாட்டோம் சைஸு. அதாவது ஃப்ரெண்ட் என்னன்னா, இன்னைக்கு தான் நான் முதல் இந்த மாதிரி ஹைக்கிங் வரேன். ஓகே, முதல் ஏறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே. ஆனால் இப்போ ஏறி பிக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கால் வெளியே அந்த அசதி எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம எவரெஸ்ட் சார். எவரெஸ்டா? இந்த பேச்சுக்கு தான்டா, இந்த பேச்சுக்கு தான் நம்பர் போயிட்டான். பேருக்கு தான் எங்கேயோ வந்திருக்கோம். எனக்கு என்னமோ டெம்பிளை பார்க்க நடந்து போற மாதிரியே இருக்கு. இவ்வளோ பெரிய கொள்ளா. இதுதான் நடுக்காட்டு டிராவிங். ஓகே காய்ஸ், பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. நான் மேலே ஏற்றோட சம்பவம் பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே, போய்கிட்டே இருக்கோம். இன்னும் நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா, இல்லை இது எதுவும் இல்லை. ஒரு குகை மாதிரி இருக்கு, மேலே கயிறு இருக்கு. இதை போய் ஏற போறேன்னு சொல்லி போறாங்க. எப்படியாச்சும் எனக்கு காப்பாத்திருக்க மஞ்சு மேல் பாய். காமெடி பண்ணாங்க. ஏறுங்க பாஸ். குரங்கு மாரி தவறானுங்களே. ஏறா. ஓகே 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 செம்ம. ஓகே சைஸே மெதுவா வா. உடஞ்ச கைன்றதை மறந்துடு. உன்னால முடியாதுன்னு ஒருத்த சொன்னானா? வா வா, சைடா போ. சைஸே நேரம் வா, இப்படி நேரம் வா. ஓகே, அப்படியே வா. சைஸே வா வா, நேரம் வா. கழுவி கழுவி, கமோன் கமோன். 4x4 தர. 4x4 தர. ஓகே செம்ம. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னாக்க இப்போ செக் பாயிண்ட் 4 வரைக்கும் வந்துட்டோம். பிக் 4 வரைக்கும் வந்துட்டோம். 3 வரைக்கும் தான் இருக்குன்னு நினச்சி வந்தோம். இங்கே வந்து பார்த்தாக்கா 4வது இன்னொரு இடம் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம அந்த 3வது இடத்துலேருந்து இங்கே வரதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 மீட்டர் சம்திங். இல்லை 150 கீழே போட்டுருந்துச்சு. 150 மீட்டர்லா. ஸோ டோட்டலாக கீழே இருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் வந்தது வந்துட்டு 400 மீட்டர் உயரம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஹவர் இருக்கும். 2 ஹவர் ஆயிடுச்சு. ஃபைனல் ரீச் பண்ணிட்டோம். வியூவை பாருங்க. ஹைக்கிங் யாரு உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இல்ல புதுசா ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனா சைஸை பாராட்டணும். சைஸிங் உங்களையும் எவரெஸ்ட் ஏறு பண்றான். சைஸ் காலையிலே என்ன அந்த ஐஸ்ல குத்தி இப்படி ஏறுவாங்களா, அதெல்லாம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டான். ஆணி எடுத்தீங்களான்னு கேட்டான். அந்த பெல்ட் சேஃப்டி ஆனஸ் அதெல்லாம் எடுத்துட்டீங்களா, என்னென்னமோ கேட்டான். ஏதோ இந்த நிறைய நேஷனல் ஜியோகிராஃபி பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி மலை ஏறுறது நினைச்சிட்டான் போல இருக்கு. ஒரு வழியா ஃபைனலி நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆக மேலே வந்துட்டோம். இப்போ இதோட இறங்குறது தான் ஒரு பெரிய கூத்தா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இறங்குறது முழுக்க கூத்தா மட்டும்தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. கஷ்டம் இறங்குறது. இப்படி போகுது, எப்படி இறங்க போறணும். கஞ்சின்னு ஒரு இடம் ஒரு கஞ்சு குதிச்சிடணும். ரைஸ்கிட்ட அப்படியே சொன்ன அங்க ஒரு மலை தெரியுது, அங்க போலாமான்னு கேட்டேன். சரி முதல்ல இங்க இருந்து இறங்குறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. யோசிக்கிறீங்க எப்படி இறங்குறதுன்னு. இங்கேருந்து அதை பாக்குறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்கு. அதுக்கு நான் வயசு இருக்குன்னு சைஸு. ஸோ அதனால சைஸு ஆல் தி பெஸ்ட் சைஸு. சாரி, கங்க்ராச்சுலேஷன் சைஸு. ஏரோ போட்டுருக்கு. நேரம் போகலாம். அந்த கல்லு மேல அப்படியே ஏறி அப்படியே குச்சி குரங்கு மாதிரி தாவி அங்கேருந்து குச்சிருக்கு. கடுப்பா வரான். சைஸ் எங்க போற ஆப்பிள் மரம். சைஸ் ஆப்பிள் மரம். ஆப்பிளா? மரத்து ஃபுல்லா பச்சை ஆப்பிள். நிப்பாட்டுங்கண்ணே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கிரேப்ஸ் நம்பரு. கிரேப்ஸ் வேற ஏதாவது சொல்லிடுவானே. தொட்டா சிலிங்கடா. தொட்டால் பூ மலரும். ஓகே ஓகே போறோம். பாய். இறங்கி முடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ. கீழே போயிட்டு உங்களை இருந்தா மீட் பண்றோம். ஸ்டே டியூன் பண்ணுங்க. வீடியோல பாக்குறதுக்கு என்னமோ இது வந்து ஒரு சாதாரண இறக்கம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இறங்குனாதான் தெரியும். என்னமோ எழுதி இருக்காங்க. ஓ இது கில்லியா? நாங்க என்ன தூக்கா
ஏகே ரேசிங் கிளப்னு எழுதுறா. கில்லின்னு அவர் எழுதுற, நம்ம 3 பேர் எழுதுறாருண்ணே. ஓகே கமா வீடியோ கிட்ட எடுத்துறா சைஸே பேர் கிட்ட எடுத்துறா. ஓகே அடுத்து பிக் 4 வந்து எங்க சர்வீஸ் எங்க பத்தி ஃபுல்லா வந்து பார்த்தா பேர் வருது. ஹர்திக் ஜோவின்சன் சாத்தி சார். ஓகே பை. இங்க பாருங்க சார், வயிற்று பசிக்காக குரங்கு வித்தெல்லாம் கட்டுறாங்க. இப்படி காட்டு பாரு ஒரு குரங்கு. அவன் என்ன காட்டுறான்? இன்னல்களை சந்திக்க போகிறோம். ரொம்ப டஃபஸ்டான ரூட் பண்ண போகிறோம். இதான் நீ முரட்டாட நீ அப்ப. மொட்டை இடம் தானே சைஸே காட்டி வராம அப்படிதான் வரணும். புல்லுல வை வழுக்காது. நல்லா இருக்கடியே. அவங்க பேரு ஒரு கை நின்றுச்சு. இது வாசிச்சு அதெல்லாம் குத்துது. அதான் தூக்கி போட்டு வந்துட்டு இருப்போம். அதெல்லாம் பாத்துக்கிட்டோம். எல்லாம் கிழிச்சு மலையற வந்துட்டு அதெல்லாம் பாத்துக்கலாமா? கையில கை வரலாம் போட்டுறீங்க, எப்படி உங்களுக்கு அடிப்படுவாங்க? 2000 years later. அதெல்லாம் ஒரு கதையா சேர்த்து வேலை சேர்த்து. நீங்க நான் அடுத்த சம்பவம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்து நிக்கிறீங்க. அந்த பாதையிலே போயிடலாம் போல இருக்குடா. அந்த பாதை எப்படின்னு தெரியலையே. கமான் டைகர் போறா தம்பி பிரேக். சப்பாத்தி பிச்சுக்கிச்சு. மெதுவாக இறங்கி இருக்கணும்டி. இது ஏதோ நிலவடா. இது வரப்போகுது. ஐயோ அதே மாதிரி வாடா சைஸு. சைஸு நாங்க ஒரு பாதியில வந்தா நீ புதுசா ஒரு பாதியில வர. சைஸ் ஒரு பாதியில வரா. சைஸ் அடையமா நேரம் வந்து என்ன எத்திடுவானோ. டேய் அவட எப்படி நம்ம நேரம் பிக் 2 பிக் 3 எல்லாத்தையும் தாண்டி வேற வழியில வந்து இறங்கிருக்கோம். இறங்குறான். ரிவர்ஸ்லேயே வரான். வா வா வரலாம் வரலாம் வா வரலாம் வா. ஓகே சாவடி. எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? பயங்கரம் இல்ல பயங்கரம். நிப்பாட்டு. நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரமாக இறங்கிட்டு தான் இருந்தோம். இறங்கி 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 ஒரு மாதிரி சம்பாய் ஆகிட்டோம். ஜோவி இங்கே போய்கிட்டு இருக்கான். சைஸு நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே போவோம் பாருங்க. அநேகமாக சைஸ் இதுக்கப்புறம் வரைய மாட்டான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தானோ சரியான நாள். இந்த சண்டே அதுவுமா இன்னும் நாளைக்கெல்லாம் எப்போ இருக்கும் தெரியல. சைஸா சைஸு வேற கேங் கூட போயிட்டான். சைஸு சைஸு எங்கள் கேங் இல்லை. நாங்கள் தனியாக இன்னொரு கேங் கூட போய்கிட்டு இருக்கோம். பிஞ்சு போய் கிடக்குறோம். சுடுது, தோல்லாம் சுடுது முடியல. வலை இது ஒரு பயங்கரமான இறக்கம். இது இறங்கி முடிச்சுட்டு அவ்வளோதான். போய்ட்டு கடலில் போய் தண்ணி குடிச்சிட்டு ஆக்சுவலி நாங்கள் சன்ரைஸை பார்க்கலான்னு வந்தோம். சன்னு வரவே இல்லை. என்னாச்சுனாக்கா ஒரு மாதிரி காட்டில் ஓகே. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் உட்காந்து. ஒரு மாதிரி வெதர் சரியாகல, அதனால் சூரியன்லாம் பார்க்கல. நாங்கள் இப்போ தான் அடிக்கிறாப்புல, சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஓகே இதுதான் இது. இப்போ நாங்கள் இறங்கின கையோட முடிச்சு. இது எனக்கே தரல. இது என்ன மாதிரி இதில் அழகாக உருண்டுக்கிட்டே போகலாம். அப்படியே உருண்டுக்கிட்டே போகலாம். சைஸு உருண்டு அங்கே பிரதேசமா உருண்டுகிட்டே போ சைஸு.
என் முட்டி ரெண்டும் கண்டு போய் கிடக்குது. சைஸ் எதுக்கும் துணிஞ்சவன் சைஸ். சைஸ் இப்போ நீ திரும்பி மேலே வரைக்கும் ஏறிட்டு பாரலானாக்கா வருவதானே? புது புது டெக்னிக்லாம் போடுறானுங்க இவனுங்க. சைஸ் வந்துகிட்டு இருக்கான் வர வரைக்கும். எங்க சைஸை காணும்னு பாக்குறீங்களா? சைஸ் வந்துகிட்டே இருக்கான். சைஸ் வந்துருவான். சைஸ் இந்த பாதையில தான் வரணும். ஆக்சுவலி வந்துருவான் நம்புறோம். காடி செய்யற அவன்கிட்ட தான் இருக்கு. காடி சேவை வந்துட்டு இருக்கா? சைஸ் டான் வரான் வந்துட்டான். சைஸு படி சைஸ் இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி கொடுத்துருப்போங்க. சைஸ் உடம்புல எப்படி இருக்கு? நல்ல ஒரு ஜோக்கான ஒரு எக்ஸசைஸா? whatever we made it. ஓகே போடு. சைஸு உடம்புல எப்படி குன்னு இருக்கு. நல்லா இருக்கா? அவங்க பைபாஸ் போகுமானது? போங்க 2 பேரும் போங்க. காலைல போங்க. கைஸ் கம்பெனியில் 5 வெளியே இருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்றோம். ஓகே, அடுத்து எங்கே போகிறோன்னு விரைவில் உங்களுக்கு சொல்கிறோம். வீட்டுக்கு தான் போகிறோம். பாய். வெல்கம் பேக். சரி, நம்ம பாதம் மாறின பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஐயோ, நவீன சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி கடலில் மட்டுமே நம்ம காட்டில் மாட்டிக்கிட்டோம். முடிஞ்சு அவ்வளோதான். எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, மாட்டிக்கிட்டோமே நினச்சேன். நான் பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டோம். ஆளு பேசுகிற சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சி, அதான் ஆள் நல்ல சிரிக்க சத்தம் கேட்டு கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு காட்டில் பூந்து அங்கேயும் இங்கேயும் முள்ளு குத்தி படாத பாடு. சைஸ் அடுத்த ஹைக்கிங்கும் வருவதான சைஸ் கண்டிப்பா? ஆமாம், கண்டிப்பாக வருவேன். வந்துட்டு காடிலே இருப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னடா அது? தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட், உடம்பு நல்லது. சைஸே மயக்கமா தயக்கமா சைஸே ஊனாங்க சைஸே சொல்லு. சைஸ் இப்போ நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கா? ரவாங் மலையற ஓரம். சைஸ் மூஞ்சில பாரு, அந்த ஆனந்தம் புன்னகைய பாரு. ஏற்கனவே பசி தொலைது, வீட்டுக்கு போங்க. பசிக்குதா? கடைக்கு போகலாம். சைஸே கிளம்பிட்டான். சைஸே சைஸே பாப்பா காட்டு. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாபா.